சிற்றம்பலம் எந்திபிரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் திருநாளைப் போவார் நாயனார் வரலாறு. திருநாளைப் போவார் நாயனார் என்பவர் சைவ சமயத்தின் 63 நாயன்மார்களில் ஒருவராவார். இவரை நந்தனார் என்றும் அழைப்பர். இவர் வாழ்க்கை சுருக்கம். சோழ நாட்டில் உள்ள ஆதனூர் என்ற கிராமத்தின் புலையர் குலத்தைச் சேர்ந்தவர். அந்த காலத்தில் சமூக கட்டுப்பாடுகளால் கோயிலுக்குள் செல்ல அனுமதிக்கப்படாதவராக இருந்தார். இவர் தொழில். இவர் விவசாய வேலையாளாகவும் கோயிலுக்கு தேவையான தோல், யாழ், நரம்புகள் போன்றவற்றை செய்யும் தொழில் செய்து வந்தார். இவர் சிவபெருமானிடம் மிகுந்த அன்பும் அசைக்க முடியாத பக்தியும் கொண்டிருந்தார். தன் குலத்தொழிலுக்கு ஏற்ற புறத்தொண்டுகளை செய்து வந்தார். திருநாளைப் போவார் என்ற பெயர் வந்தது ஏன்? நந்தனாருக்கு சிதம்பரம் சென்று நடராஜ பெருமானை தரிசிக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் ஆசை இருந்தது. அவர் கோயிலின் எல்லைக்கு சென்றாலும் தான் பிறந்த குலத்தின் காரணமாக உள்ளே நுழைய தயங்கினார். ஒவ்வொரு நாளும் இன்று வேண்டாம் நாளைக்கு போகலாம் என்று கூறிக்கொண்டே இருந்தார். இதனால் இவர் திருநாளைப் போவார், நாளை போகிறவர் என்று அழைக்கப்பட்டார். திருப்புன்கூரில் நந்தி விலகிய அற்புத நிகழ்வுகள். ஒருமுறை நந்தனார் திருப்புன்கூர் சிவலோகநாதர் கோயிலுக்கு சென்றார். கோயிலுக்கு வெளியே நின்ற அவர் உள்ளே இருக்கும் சிவலிங்கத்தை காண முயன்றபோது எதிரே இருந்த பெரிய நந்தி சிலை மறைத்தது. அவர் மனம் உருகி பிரார்த்தனை செய்ததால் சிவபெருமானின் ஆணைப்படி அந்த நந்தி சற்றே விலகி நந்தனாருக்கு தரிசனம் கொடுத்தது. இந்த நந்தி இன்றும் விலகிய நிலையிலேயே இருப்பதாக கூறப்படுகிறது. சிதம்பர தரிசனம். சிதம்பரம் செல்ல துணிந்தபோது அவரை அடிமையாக வைத்திருந்த நிலக்கிழார் குறிப்பிட்ட அளவு வயலை உழுது முடித்தால் மட்டுமே அனுமதிப்பதாக கூறினார். நந்தனார் இறைவனை பிரார்த்திக்க இறைவன் அருளால் ஒரே இரவில் அத்தனை நிலங்களும் உழப்பட்டு தயாராக இருந்தன. பின்னர் சிதம்பரம் சென்ற அவர் மீண்டும் தனது குலத்தின் காரணமாக கோயிலுக்குள் நுழைய தயங்கி வெளியே நின்றார். இறைவனின் திருவுளப்படி தில்லை 3000 அந்தணர்களின் கனவில் தோன்றிய சிவபெருமான் நந்தனாரை அக்னி குண்டத்தில் இறங்கி புனிதம் பெற்று வர ஆணையிட்டார். அதன்படி நந்தனார் தீக்குண்டத்தில் இறங்க அவர் புதிய உடலுடன் வேதியர் அந்தணர் வடிவம் பெற்று வெளிப்பட்டார். அதன் பின் அந்தணர்கள் அவரை வரவேற்க அவர் கோயில் கருவறைக்குள் சென்று நடராஜருடன் இரண்டர கலந்தார். திருநாளைப் போவார் நாயனார் பக்திக்கு குலபேதம் இல்லை என்பதை உணர்த்திய நாயன்மார்களில் ஒருவராவார். இவரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செம்மையே திருநாளைப் போவார்க்கும் அடியேன் என்று குறிப்பிடுகிறார். திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் திருநாளைப் போவார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி.